Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கார் டிரைவிங்கை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து கார் டிரைவிங் பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் மேலே வந்து ஐ பட்டனில் லிங்க் தானே போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதோட செகண்ட் செஷன். ரெண்டு வியூவர்ஸ் வந்து அங்கிதான்றவங்க வந்து நீங்கள் வந்து பெடல் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்கன்றத வீடியோவை காட்ட சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் ஹுசைன்றவர் வந்து கியர் ஷிஃப்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத வீடியோவை காணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம வந்து இன்னைக்கு செகண்ட் செஷன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ தான் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கிளட்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து எப்போவுமே கீரை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து கியர் பாக்ஸ் அடி வாங்காமல் இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம ஆஃப் கிளச்சு கொடுத்து கீரை வந்து சேஞ்ச் பண்ணோம்னா கியர் பாக்ஸ் சீக்கிரத்தில் போயிடும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு வண்டியை பாருங்கள். இப்போ வந்து பிரேக் ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. ஹேண்ட் பிரேக்லேருந்து எடுத்தாச்சு. கிளச்சிலேருந்து நான் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை. ஆக்சிலேட்டர் காலே வைக்கல. கிளச்சிலேருந்து நம்ம வந்து லைட்டாக காலை எடுத்தாலே வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த ஆர்பிஎம்முக்கு இந்த ஃபர்ஸ்ட் கியரில் போட்ட உடனே ஒரு ஸ்பீடு போகணும்னு ஒரு இது இருக்கும். அதுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு தேவையே இல்லை. பாருங்கள், பாருங்கள் வண்டி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் கிளச்சிலேருந்து கால் எடுத்தாலே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது லைட்டாக வந்து நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம். ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி வந்து 10க்கு மேலே போக ஆரம்பிக்குது. அப்போ வந்து நம்ம அங்கே வந்து 10க்கு மேலே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கியர்லேயே போக முடியாது. நம்ம திரும்பவும் கிளட்சை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கியர் போட்டாச்சு. இது வந்து ஒரு யார்டுங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடு போக முடியாது. இங்கே தேர்ட் கியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. நம்ம வந்து செகண்ட் கியர்லேயே தான் ஓட்டி பழகுறோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பள்ளம் வருது. இந்த பள்ளத்தில் வந்து நம்ம என்ன பண்ணணும், பள்ளத்தை நம்ம ஏற்கனவே நம்ம பள்ளம் இருக்குன்றது தெரிஞ்சிச்சு. ரோடு வந்து ஆஃப் ரோடு வரப்போகுதுன்னா கிளட்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்துடலாம். காலை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து லைட்டாக ஆஃப் கிளட்ச் விட்டோம்னாலே வண்டி அது வாட்டுக்கு இந்த பள்ளத்தில் ஏறி இறங்கி போகுது. ஏன்னா ரோடு ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃபுல்லாக கிளட்ச்லேருந்து கால் எடுத்துட்டோமா வண்டி ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம ஒரு ஆஃப் கிளட்சில் ஆப்ரேட் பண்ணலாம். அதை வந்து இப்போ ரோடு வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம வந்து கிளட்சிலேருந்து கால் எடுத்துடலாம். கிளட்சிலேயே நம்ம வந்து காலை வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டினோம்னா கிளட்சி பிளேட்டு சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். அதனால் நம்ம வந்து கிளட்சில் ரொம்ப நேரம் கால் வைக்கக்கூடாது. இப்போ வந்து இதை வந்து என் ஒய்ஃபுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்க எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வண்டியை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணணும், கிளட்சை வந்து நல்லா மிதிச்சுட்டு பிரேக் அப்ளை பண்ணி நியூட்ரல் பண்ணிவிடணும். நியூட்ரல் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கு போடுறதுக்கு மறக்கக்கூடாது எப்போவுமே வந்து. இப்போ நம்ம கிளட்ச்லேருந்து கால் எடுத்துடலாம், பிரேக்லேருந்து கால். ஹேண்ட் பிரேக் போட்டாச்சுன்னா கிளட்ச்லேருந்து கால் எடுத்துடலாம், பிரேக்லேருந்து கால் எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை, நியூட்ரல் ஆகிடுச்சு வண்டி. இப்போ வந்து நம்ம ஹுசைன்ன்றவர் கேட்டதுக்காக நம்ம வந்து கியர் ஷிஃப்டிங் எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லிட்டோம். இருந்தாலும் இன்னொரு வாட்டியும் கியர் ஷிஃப்டிங் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ரன்னிங்லேயே எப்படி கியர் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து 5 கியர் இருக்கிற வண்டி. கிளட்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நியூட்ரலில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். நியூட்ரல் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருந்தால் மட்டும்தான் அந்த லெஃப்ட் ரைட்டுன்றது கியர் போகும். இல்லைனா கியரில் இருந்தால் போகாது இந்த மாதிரி. இப்போ வந்து கிளட்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக தள்ளிட்டு ஃப்ரண்ட்டில் தள்ளா ஃபர்ஸ்ட் கியர் வந்துருச்சு வண்டி. அப்படியே இப்படி பிடிச்சிட்டு பின்னாடி இழுத்தா, அதாவது இந்த கையை வந்து லெஃப்ட் அணைச்ச மாதிரி வச்சு பின்னாடி இழுத்தோம்னா செகண்ட் கியர் வந்துடும். இப்போ இப்படி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வந்து நியூட்ரல் ஆகிடும். அதுவே வந்து இப்போது தேர்ட் கியர் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தேர்ட் கியர் விட்டால் தேர்ட் கியரு. அப்படியே பின்னாடி இழுத்தோம்னா ஃபோர்த்து கியரு. திரும்ப விட்டால் நியூட்ரல் போயிடுச்சு. அப்படியே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரெஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் தள்ளினோம்னா 5th கியர். இது வந்து 5 கியர் தான். பின்னாடி வந்து ரிவர்ஸ் கியர் இருக்குது, அது வராது. நீங்கள் ரிவர்ஸ் விழுந்துருமோ, நம்ம வந்து தெரியாமல் வந்து ரிவர்ஸ் போட்டுருவோமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிவர்ஸ் வராது. 5th கியர்லேருந்து ரிவர்ஸ் வராது. எப்போவுமே என்ன பண்ணோம்னா விட்ட நியூட்ரலுக்கு தான் வரும். அப்புறம் நம்ம திரும்பவும் பிடிச்சி இந்த சில நேரம் பயப்படும், ஐயோ நம்ம 5th கியர் தெரியாமல் வந்து 6th கியர் போடுற மாதிரி வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நினைப்போம். பாருங்கள்,
இப்படி பண்ணிவிட்டு 5th கியர் போட்டாச்சு. அப்படியே இழுத்தோம்னா ரிவர்ஸ் வராது. அப்போ நம்ம பயப்பட தேவையில்லை. விட்டால் சென்டருக்கு தான் வரும், நியூட்ரலுக்கு தான் வரும். அது வந்து எப்போவுமே ஒரு வண்டியை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண போகிறது முன்னாடி வண்டியில் 4 வீல்லையும் போதுமான அளவுக்கு ஏர் ப்ரெஷர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். ப்ளஸ் வந்து ஃபியூவல் இருக்கான்னு நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும். ஃபியூவல் எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஃபியூவல் படம் ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, இண்டிகேட்டர் போட்டிருக்கு. அதில் வந்து ஃபியூவல் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா. இப்போ வந்து 2 கோடு இல்லை, இதில் வந்து ஒரு 3/4 டேங்க்கு கிட்டத்தட்ட வந்து ஃபியூவல் இருக்குது. அதனால் ஃபியூவலையும் நம்ம செக் பண்ணணும். நம்ம வந்து ப்ளஸ் வந்து ஃபியூவல் டேங்க் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறது சில பேர் கன்ஃபியூஷன் வரும். இப்போ நம்ம வண்டியாக இருந்தால் ரெகுலராக ஓட்டுறப்போ நமக்கு வந்து தெரியும் ஃபியூவல் டேங்க் ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கான்ட்டு. இப்போ இந்த வண்டியில் ஃபியூவல் டேங்க் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எப்படி பார்க்கணும்னா, இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூவல் டேங்கோட ஆரோ மார்க் இது. இந்த ஆரோ மார்க் தான் சொல்லும் ஃபியூவல் டேங்க் லெஃப்ட்டில் இருக்கா இல்லை ரைட்டில் இருக்கான்றது. சரிங்க, எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணி வண்டியை திருப்புறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேரிங் இப்படி தான் பிடிக்கணும், 2 கையையும் வந்து இப்படி தான் பிடிக்கணும். இப்போ வந்து ஒரு டேர்னிங் வருதுன்னா நம்ம எப்படி வந்து ஸ்லோவில் எப்படி பிடிக்கிறோம், ஸ்பீடாக போகிறப்போ எப்படி பிடிக்கிறோன்றது நம்ம வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பிடிக்கிறது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து புஷ் புல் மெத்தடு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹில்ஸ் எல்லாம் போகிறோம்னா இந்த புஷ் புல் மெத்தட் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சடனாக வந்து ஒரு ரிவர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த சிங்கிள் ஹேண்டு இதை வச்சு நம்ம இப்படியே வந்து சுற்றி வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் எடுக்கலாம். இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த அளவுக்கு ஸ்டேரிங் வந்து 540 கிட்டத்தட்ட 520லேருந்து 540 டிகிரிஸ் வந்து ரொட்டேட் ஆகும். பாருங்கள், இப்போ வந்து 0ல் இருக்குது. ஒரு சர்க்கிள் சுற்றிருச்சு, 360 டிகிரி சுற்றிருச்சு. இன்னும் பாருங்கள், ஒரு ½ ரவுண்டு சுற்றும். ½ ரவுண்டு போகலை, கிட்டத்தட்ட ½ ரவுண்டு போயிடுச்சு. அப்போது ஒரு 360 + 180 அப்படின்னா 540 டிகிரி வந்து இந்த ஸ்டேரிங் வந்து சுத்தம். இப்போ நம்ம வந்து ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. வண்டி ஓட்டிக்கிட்டே வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டேரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு, ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டாச்சு. கிளச்சில் இருந்து காலை எடுத்த உடனே வந்து வண்டி ஸ்லோவாக மூவ் ஆகுது. பாருங்கள், இந்த இடம் வந்து நம்ம ஸ்லோவாக போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கையை வச்சே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு கையை வச்சு மெல்லமாக வந்து நம்ம வந்து சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணி திரும்ப அந்த நியூ ஸ்ட்ரைட் கொண்டு வந்துட்டு திரும்ப வந்து ரைட் ஹேண்ட் ஒன்று வருது. இப்போ பாருங்கள், ரைட் ஹேண்ட் வந்து எப்படின்னா கையை வச்சுட்டு நம்ம வந்து இப்படியே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்படியே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து இந்த மெத்தட் வந்து ஈவனாக இருக்கும். நீங்கள் கையை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கும் வந்து பாடி ரொம்ப ஷேக் ஆகாமல் ஈவனாக இருக்கும். பட் ஹில்ஸ்ல எல்லாம் போய் நம்ம வந்து ஒரு கையை வச்சு நம்ம திருப்ப முடியாது. அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து புஷ் புல் மெத்தட் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே ஒரு டேர்னிங் வருது அப்படின்னா பாருங்கள், இதை வந்து இப்படி புஷ் பண்ணுறேன், இதை புல் பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன், புல் பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன், புல் பண்ணுறேன். இந்த புஷ் புல் மெத்தடில் என்னென்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து பாடி வந்து கொஞ்சம் ஷேக் ஆகும். பட் 2 கையுமே நம்ம ஸ்டேரிங்கில் வச்சுருப்போம். இது வந்து ஹில்ஸ்லாம் இப்படி தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது மாதிரி பிகினர் ஆகட்டும், அவங்களும் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கையை வந்து வச்சு ஸ்டைலாக சுற்றுறதுலாம் நம்ம வண்டி ஓட்டி பழகி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கையில் வந்து சுற்றி பழகலாம். பொதுவாகவே வண்டி ஓட்டணுனாலே ஹைவேஸில் ஓட்டினா கூட நம்ம 2 கையையும் வந்து பிடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தான் வந்து எப்பவுமே நல்லது. அது மாதிரி ஒரு டயர் பஸ்ட் ஆனால் கூட வந்து 2 கையும் ஸ்டேரிங்கில் இருந்தால் நம்ம வந்து காரை கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும். அது வந்து பாருங்க, இப்போ திரும்பவும் நம்ம ஒரு வாட்டி புஷ் புல் மெத்தடை பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படின்னு. இப்போ பாருங்கள், புஷ் புல் மெத்தட் பண்ண போகிறோம். பாருங்கள், இங்கே ஒரு டேர்னிங் வருதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ புஷ் பண்ணுறேன், புல் பண்ணுறேன், புஷ் பண்ணுறேன், புல் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து புஷ் பண்ணுறேன், அந்த பக்கம் ஸ்டேரிங்கை ஃபுல் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு திரும்பவும் பாருங்கள், திரும்பவும் அந்த ஒரு யூட்டன் மாதிரி எடுக்கணும். பாருங்கள், அப்படியே வச்சாலே திரும்பிடுச்சு வண்டி. திரும்ப வந்து இந்த பக்கம் இருந்து ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு, ஸ்டேரிங் வந்து ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து புஷ் புல் மெத்தடு. இங்கேருந்து புஷ் பண்ணுறோம், இங்கே ஃபுல் பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம், புல் பண்ணுறோம். இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஆரம்பத்தில் பழகணும். நம்ம ஒரு கையை வச்சு சுற்றி பழகிறதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வர்றது. அது எப்படின்னு பாருங்கள், இப்போ ஒரு கையில் சுற்றி பழகிறது பாருங்கள். இப்போ இங்கே ஒரு டேர்னிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேர்னிங் வந்து ரொம்ப நேரோவாக இருக்குன்னா என்ன பண்ணணும் பாருங்கள், இப்படி வந்து இப்படியே எடுத்துட்டோம்னா அது வந்து ப்ராக்டிஸில். இது வந்து நம்ம வண்டி ஓட்ட 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 வந்து நமக்கு நாளாக ப்ராக்டிஸ் வந்துடும். அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணுது. இந்த கை இந்த சென்டரை விட்டு போகக்கூடாது. அதே மாதிரி இந்த கை இந்த சென்டரை விட்டு இந்த பக்கம் வரக்கூடாது. பாருங்க, புஷ் புல் புஷ் புல் புஷ் புல் மெத்தட். டிரைவிங் பண்ண போகிறாங்க. டிரைவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சீட்டு பெல்ட்டு கட்டாயம் போடணும். அதை அவங்க போட்டுட்ருக்காங்க. ப்ளஸ் இந்தியா டிரைவிங் ஸ்கூலில் வந்து எழுதப்படாத ஒரு சட்டம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து செருப்பு இல்லாமல் தான் வந்து பெடல்ஸ் ஆப்ரேட் பண்ண சொல்லி தருவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபீலிங் கரெக்டாக இருக்கும். நம்ம செருப்பு போட்டு ப்ரெஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும், செருப்பு இல்லாமல் ப்ரெஸ் பண்ணுறது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து அந்த பழக்கத்துக்கு இப்போது இவங்க வந்து செருப்பு போடாமல் வந்து அதான் ட்ரெயின் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது செருப்பு இல்லாமல் வண்டி ஓட்ட போகிறாங்க. பார்க்கலாம். ஏன்னா செருப்பு இல்லாமல் ஓட்டினா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். செருப்பு இல்லாமல் ஓட்டினா தான் வந்து அந்த ஃபீல், நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோன்றது நமக்கு கரெக்டாக தெரியும். கிளச்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் கியர் போடுறாங்க. இல்லை இன்னும் அவங்க கூட ஸ்மூத்தாக இருக்கணும். கிளச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் ஆகலைன்னு நினைக்கிறேன். வண்டி வந்து ஒரு ஜர்க்கு தெரியுது. அந்த ஜர்க்கு தெரியக்கூடாது. அந்த கியர் போடுற ஜர்க்கே தெரியக்கூடாது. ஓகேவா? இப்போ கியர் போட்டாச்சு. வண்டி ஹேண்ட் பிரேக்கில் இருக்குது. ஹேண்ட் பிரேக் எடுத்து விட்டுறணும். ஹேண்ட் பிரேக் எடுத்தாச்சு. இப்போ வந்து லைட்டாக நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுத்தாலே வண்டி வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸ்லோ அங்கே பல்ல இருக்கு. ஸ்லோ திருப்பு கொஞ்சமா புல் அண்ட் புஷ் மெத்தட். அப்படியே பாருங்க. லைட்டாக வந்து கிளச்சில் கால் வச்சுட்டே தான் ஓட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து ஓட்டக்கூடாது. இப்போ செகண்ட் கியர் போட பார்ப்போம். இப்போ நல்லா கிளச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் கியர் போட்டாச்சு. இப்போது ஸ்லோவாக இங்கே ரோடு வந்து ஆஃப் ரோடாக இருக்குது. இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. அது ஓரளவுக்கு தான் போகணும். ஸ்டேரிங் திருப்பு ரொம்ப திருப்பக்கூடாது. வண்டி வருது எதுக்கு வண்டி வருது? அதான் கியர் போட்டாலே வந்து கியருக்குன்னு ஒரு வேகம் இருக்கும். அந்த ஆக்சிலேட்டர் இருந்து கால் எடுத்தாலே ஒரு வேகம் போகும். ஆக்சிலேட்டர் கூட லாஃப் ஆகிடும். ஸ்ட்ரைட் பண்ண அப்படி திரும்பினோம்னா திரும்ப ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அப்படியே பிடிச்சிட்டே இருந்தால் அதை வந்து ரவுண்ட் அடிச்சு சர்க்கிள் அடிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அங்கே ஒரு வண்டி வருது, பார்த்து போகணும். திருப்பு போதும். கொஞ்சமா ரொம்ப திருப்பக்கூடாது. கொஞ்சமாக திருப்பணும். ஆக்சிலேட்டர் கொடுக்கலன்னா வண்டி இடிக்க ஆரம்பிக்கும். இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, பார்த்து போகணும். ஸ்லோவாக போவோம். அந்த பள்ளத்தில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு காட்டு பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணு. வண்டி திரும்பிச்சுன்னா ஸ்ட்ரைட் பண்ணணும். ஸ்லோவா போ. இங்கே ஒரு ஆஃப் ரோடு வருது. இங்கே ஒரு பள்ளம் வருது. நல்ல பிரேக் மெல்லமா பிரேக். இன்னும் கொஞ்சம் பிரேக் பிடிக்கணும். ஓகே. விட்டோம்னா டம்முன்னு அடிக்கும். அப்புறம் எங்கேயாவது ஏதாவது தட்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் டேங்க்கில். இன்ஜின் தட்டி லைக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கஷ்டம். செலவு வைக்கணும். கிளச்சை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியாச்சா? ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் கியர் போடு. ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. எல்லாமே கிளச்சிலேருந்து காலடு. ஆக்சிலேட்டர் லைட்டாக கூட, ஏன்னா வண்டி வந்து ஒரு ஸ்லோப்பில் நிற்குது. அதனால் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி போகும். இப்போது நம்ம வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. பிளைன் ரோடாக இருந்தால் நம்ம வந்து ஒரு ஆக்சிலேட்டரே கொடுக்க தேவையில்லை. அதுவே வந்து போகும். இது வந்து ஒரு ஸ்லோப் மாதிரி இருந்தது. அதனால் லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது பண்ணியாச்சு. கூட ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே திருப்பணும். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே வந்து மெல்லமாக அங்கே டேர்ன் எடுக்கிறோம்னா அதுக்கேற்ற மாதிரி மெல்லமாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஸ்டேரிங்கை வந்து நம்ம வந்து திருப்ப பழகணும்.
இப்போ வந்து அவங்களே தனியாக வந்து காரை வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. பார்த்து ஸ்லோவாக. காரை தனியாகவே அவங்க ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. இங்கே வந்து அவங்களே திருப்பி அவங்களே ஓட்டுறாங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் வந்து பிரேக்கை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, கிளச்சை மிதித்து பிரேக் அப்ளை பண்ணணுமா, இல்லை பிரேக்கை மிதித்து கிளச் அப்ளை பண்ணணுமா, ப்ளஸ் ரிவர்ஸை எப்படி வண்டி எடுக்கிறது, அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.